வணக்கம். ஜவ்வை இஜட் ஃப்ரம் ஜவ்வாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு 18-20 வருடங்களுக்கு முன்னால் அசோக் சிங்கால் அப்படிங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த ஒரு நபர் அப்போவே பேசியிருக்கிறார். இந்தியாவில் இந்துக்களுடைய ஒரு சதவிகிதம் சிறுபான்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உண்டான காரணத்தெல்லாம் சொல்லல. அதை இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் கும்பலான பிஜேபி பலவிதமாக சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னால் டெல்லியில் அமித்ஷா ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்னா, இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதற்கு காரணம் கருவுறுதல்லாம் கிடையாது, புள்ள பேக்கிறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் கிடையாது. ஊடுருவல் தான் காரணம். அதாவது வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள்ள இஸ்லாமிகள் உள்ள நுழைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்களாம். ஆமாம். அப்போ இந்தியாவில் காவல் காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆர்மி இராணுவத்தினர் தூங்கி கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். புரியுதா? தூங்கவெல்லாம் கிடையாது, அவங்க முழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. புரியுதா? அப்புறம் எதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஸ்டார்ட் பண்ணீங்க? அப்போ நீங்கள் தூங்குனது உண்மை தானே? அதன் மூலமாக பார்க்கின்ற அந்த பகல்காம் தாக்குதலில் நீங்கள் தூங்கிட்டீங்கல்ல. அப்புறம் பாகிஸ்தான் வகையில் மட்டும் எவ்வாறு விழித்து கொண்டீர்கள்? இதெல்லாம் பலவிதமான கேள்வி இருக்குது. நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். அவர் பேசியிருக்கிறார். அதாவது இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை இந்தியாவில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. காரணம் புள்ள பேக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அல்ல. புரியுதா? ஊடுருவல். வெளிநாட்டிலிருந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சவுதி அரேபியா, அப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காலிஸ்தான், ஈரான், ஈராக்கு, ஏன்னா எல்லாத்துலேயும் இருந்து இஸ்லாமியர்கள் இந்தியாவை நோக்கி உள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் காரணம் சொல்லிட்டு அவர் ஒரு கணக்கு சொல்கிறார். 1951 இந்துக்களுடைய சதவிகிதம் இந்தியாவில் 84% இருந்தாங்க. இஸ்லாமியர்கள் 9.8% தான் இருந்தாங்க. எப்போ? 1951. அதற்கு பின்னால் கணக்கு எடுக்கக்கூடிய சமயத்தில் ஒரு 20 வருடங்களுக்கு பின்னால் 1971 இந்துக்களுடைய ஒரு சதவீதம் இந்திய அளவுக்கு 82%, 2% குறைஞ்சிட்டாங்க. அதே இஸ்லாமியர்கள் 11% அதிகரித்திருந்தார்கள். அப்போ ஆல்ரெடி 9.8, 1.2% அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னு பேசிட்டு அப்புறம் மீண்டும் சொல்றாரு. 1991 இந்துக்களுடைய சதவீதம் இப்போ 1971 82% இருந்த இந்தியாவில் இந்துக்களுடைய சதவீதம் 81, 1% குறைஞ்சிட்டாங்க. ஆனால் இஸ்லாமியர்களும் 12.2 மாறிவிட்டார்கள். ஆல்ரெடி 1971 11%, 1991 12.2, அப்படிங்கிறப்ப 1.2% அதிகமாயிட்டாங்க. அப்புறம் சொல்கிறார் 2011 ஒரு அந்த கணக்கீடு பண்ணக்கூடிய சமயத்தில் இந்துக்களுடைய ஒரு சதவிகிதம் இந்தியாவில் 79% குறைந்து விட்டது. அப்போ 1991 81% இருந்தவர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், 79%. ஆக என்னாச்சு, 2% குறைஞ்சிட்டாங்க. அதே இஸ்லாமியர்கள் 1991 12.2 இருந்தவர்கள் இஸ்லாமியர்கள் 14.2 அதிகரித்து விட்டார். 2% அதிகமாக. இவங்க 2 குறையிறாங்க, அவங்க 2 அதிகமாட்டு இருக்காங்க இஸ்லாமியர்கள். அப்போ டோட்டலாக ஒரு கணக்கு சொல்றார். 2011 மொத்த ஒரு வளர்ச்சிங்கிற கான்செப்ட் இஸ்லாமியர்கள் 29.6% உயர்ந்து விட்டார்கள் 1951 இருந்து. அப்போ 1951 இஸ்லாமியருடைய இந்தியாவோட இருக்கக்கூடிய இஸ்லாம் சதவீதம் என்னாச்சு, 9.8. 2011 29.6. அப்போ இந்துக்களுடைய ஒரு வளர்ச்சி 16.8 வந்துடுது. டோட்டலாக ஒரு கான்செப்டாக பார்க்கக்கூடிய சமயத்தில் இதுக்கெல்லாம் ஒரு காரணம் அவங்க புள்ள பேக்கிறது கருவுறுதல் கிடையாது, ஊடுருவல் தான் காரணம் சொல்லிட்டு அப்புறம் மேற்கு வங்காளத்தை பற்றி பேசுகிறார். இஸ்லாமியர்களோட சதவீதம் 40% அதிகரித்து விட்டது. அதுவும் குறிப்பாக இந்திய எல்லையோரம் 70% அதிகரித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத், ராஜஸ்தான் இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வன்முறையான ஒரு பேச்சை பேசுகிறார். இந்திய அளவுக்கு பேசிட்டு குஜராத், ராஜஸ்தான் நடக்காது. ஏன் உங்களுடைய ஆட்சி அங்கே மட்டும்தான் நடக்குதா? டெல்லியில் நடக்குது, அப்புறம் பீகாரில் நடக்க
போகுதா அப்படிங்க மக்கள் முடிவு பண்ணும். மகாராஷ்டிராவில் ஒரு கசாமுசான்னு போயிட்டு இருக்கு, எல்லாம் போயிட்டு இருக்கு. அதை சொல்ல வேண்டியது. அது என்ன குஜராத் ராஜஸ்தான் நடக்காது. இல்லை, எப்படியெல்லாம் ஒரு வன்முறையான ஒரு பேச்சு, எப்படியெல்லாம் பாசிச சனாதன போக்குள்ள ஒரு ஒருதலை பட்சமான ஒரு பேச்சு. ஒரு உள்துறை அமைச்சர் இந்த அளவுக்கு பேசுறாரு அப்படின்னா, இப்படிப்பட்ட உள்துறை அமைச்சர்கள்லாம் இந்தியாவில் இருப்பதில் என்ன நியாயம்? இந்தியா என்பது ஒரு ஜனநாயக நாடுங்க. அல்ல, ஒரு உள்துறை அமைச்சர் இந்த அளவுக்கு ஒரு வன்மமாக, வன்கொடுமையாக, மற்றபடி தீவிரவாத எண்ணத்தோடு, நல்லா புரிஞ்சுக்கணும், தீவிரவாத எண்ணத்தோடு, ஒருதலை பட்சமாக, மத வாதத்தோடு, இதெல்லாம் மத மோதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு. நல்லா புரிஞ்சுக்கிட்டியா? அப்புறம் அது நடந்தது இது நடந்ததுன்னா நீங்க தானே பண்றீங்க. உங்களுடைய வாயில சனி, உங்களுடைய கொள்கை அந்த மாதிரி. அதுக்கு இஸ்லாம் என்ன பண்ணுவான்? இதுக்கு ஊடுருவல் தான் காரணமா? கிடையாது. நான் ஒரு 2-3 வீடியோ கூட போட்டிருப்போம். என்ன, அதில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இஸ்லாமியர்கள் அப்படின்னா அதனுடைய கான்செப்ட் அதிகரிப்பு என்ன காரணம் தெரியுமா? அந்த மதத்தில் பிரம்மச்சரியம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. 1. 2வது ஒரு ஆண் 4 மனைவி வரை கல்யாணம் செய்து கொள்ளலாம். வப்பாட்டி கிடையாது, கல்யாணம் செய்து கொள்ளலாம். கல்யாணம் என்பது வேறு, வப்பாட்டி என்பது வேறு. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதான் விஷயம். இந்த 2 தாட்டு இருக்கிற வரையும் இஸ்லாத்தை RSS கிடையாது, பாஜக எவ்வளவு பெரிய கொம்பன் வந்தாலும் அழிக்க முடியாது. புரியுதுங்களா? ஆடை நீங்க ஒரு நாள் எத்தனை ஆடு வெட்டப்படுது? குறையுதா? எறும்பு போயிட்டே இருக்கும். நசுக்கி பாருங்க, பின்னால் ஒரு 1000 கும்பல் வந்துடும். என்ன, அதெல்லாம் இறைவனுடைய அந்த நாட்டம், இறைவனுடைய ஒரு விஷயம். ஆன்மீக சிந்தனை சில பேருக்கு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். வேறு விதமாக பார்க்கக்கூடிய சமயம் அதுதான் விருதி. இஸ்லாமியருடைய ஒரு விருதிங்கிற கான்செப்ட் யாராலையும் அழிக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய பாஜகவா இருக்கட்டும், RSS இருக்கட்டும், அது அமித்ஷா மாதிரி 50 பேர் வந்தாலும் சரி அழிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மோடி மாதிரி 1000 பேர் வந்தாலும் சரி அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்ன? பிரம்மச்சரியம். இன்னொன்று, ஒரு ஆண் 4 மனைவி வரை திருமணம் செய்து கொள்ளலாம். உங்களால் அது முடியுமா? அப்புறம் எதுக்கு நீங்க இந்து மதத்தை பத்தி பேசுறீங்க? நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஊடுருவல் அப்படிங்கிற கான்செப்ட்ல இஸ்லாம் இன்னும் ஒடுக்க பார்ப்பது. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அதுக்கு தான் இந்திய குடியுரிமை சட்டம் போட்டு வச்சிருக்கீங்களே. உங்களால் என்ன கிழிக்க முடிஞ்சதே? ஒன்றும் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? ஊடுருவக்காரர்கள் சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியும். அப்ப நீங்க எங்கிருந்து வந்தீங்க? கைபர் போலன் களவாய் ஊடுருவு. உண்மையிலே நீங்க தான் ஊடுருவுக்காரர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க தான் ஊடுருவுக்காரர்கள். கைபர் போலன் களவாயின் வந்தியாக வந்தேரிகளாக வந்தோம். அதற்கு வரலாற்று ஆதாரம் இருக்கிறது. அமித்ஷாவை பார்த்து கண்டிஷனாக பேசக்கூடிய விஷயம், கண்டனமாக பேசக்கூடிய விஷயம் அதான். கைபர் போலன் களவாய் வழியாக நீங்க ஓடி வந்தவர்கள், ஆடு மாடு மேய்த்தவர்கள். ஆமா, ஒரு அனாதையாக, ஆமா, பிழைப்பு தேடி வந்தவர்கள். இங்கு திராவிடத்தை கலந்து உறவாடி, இங்க இருக்கக்கூடிய உணவு கலந்து உறவாடி நீங்கள் பிழைப்பை தேடி வந்தவர்கள், வந்தேரிகள். இதுக்கு வரலாற்று உண்மை இருக்கு. இஸ்லாமியனுக்கு அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் இஸ்லாமியன் இருக்கிறான், வட இந்தியாவில் இஸ்லாமியன் இருக்கிறான். எல்லாம் என்ன ஆச்சு? அரேபியாவில் வந்தவன் நினச்சிக்கிட்டீங்களா? அமித்ஷாவை பார்த்தேன் கிடையாது. அங்கங்கு உள்ளவன் இந்து மதத்தினுடைய சில கொள்கைகள் பிடிக்காமல் அவன் என்ன பண்றான், அப்படியே இஸ்லாத்துக்கு மாறிடுறான். வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுதா? தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்ட எத்தனை பேர், ஏகப்பட்ட பேர். ஆமா, இன்னைக்கு இஸ்லாம் இருக்கான்னு எல்லாம் அப்படியே ஆப்கானிஸ்தான் இறங்கினவங்களா, பாகிஸ்தான் இறங்கினவங்களா, இல்ல அரேபியா பறந்து வந்துட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. இங்கு உள்ளவன் உங்களுடைய கொள்கையை மாத்துங்க. இந்து அந்த சட்ட திட்டங்களை மாத்துங்க. அடுத்தவனை தொடர்ந்து தீண்டாமை, நான் இவன் நெத்தியில பிறந்தவன், காலுக்கு கீழே பிறந்தவன், இதுல தொடையில பிறந்தவன், அந்த மாதிரிலாம் சொல்றீங்க இல்லையா? அந்த மாதிரி மனு சுருதி அதை உடைங்க, தூக்கி எறிஞ்சிங்கன்னா கேட்டா எல்லாருமே இங்க இருக்கக்கூடிய பல வேற்று மதத்தை கூட இந்து மதத்துக்கு மாறுவான். நல்லா புரிஞ்சுங்க. இதான் அடிப்படை. இன்னும் சொல்ல போனா, கரெக்டா சொல்ல போனா, அற்புதமான ஒரு மதம் இந்து மதம். புரிந்து கொள்ளப்படாத ஒரு மதம் இந்து மதம். நான் பல வீடியோ சொல்லியிருப்பேன் நான். அப்புறம் தான் இஸ்லாம். ஆனா அங்க கட்டுக்கோப்பு இருக்கிறது. அதனால மக்கள் அதை புரிந்து கொண்டால் தேடிக்கொண்டார்கள். இதான் விஷயம். மற்றபடி நான் பல இதை இன்னும் சொல்லியிருப்பேன். இந்து மதம் என்பது அற்புதமான மதம். நல்லா புரிஞ்சுங்க. என்ன, சைடு காம்பவுண்ட் வால் இல்லாத ஒரு வீடு. இஸ்லாம் அப்படி இல்லை. காம்பவுண்டு போட்ட ஒரு வீடு, கட்டுப்பாடுகள் நிறைந்து. அந்த கட்டுப்பாடு இல்லாத உங்க சௌரியத்துக்கு பேசுறீங்க. அதே நேரத்தில் பிரம்மச்சரியம், மற்றபடி சந்நியாசம், இதெல்லாம் இருக்குது.
இன்னைக்கு ஏகப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சாதி எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்களாம் இந்து நண்பர்கள் நம்மளாம். இந்த மாதிரி வந்தேரிகள் மாதிரிலாம் அபிக்ஷா மாதிரி நம்ம சொல்ல பார்க்க முடியாது. ஆனால் அவர்களுக்காகவாது நம்ம உண்மையை சொல்லணும். எப்படின்னு கேட்டால் இன்றைக்கும் பலவிதமான நண்பர்கள் சாதி நம்ம இன்றைக்கும் என்னப்பா நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல என்ன இல்லைங்க அப்படி இருந்தெல்லாம் இருக்கான். ஏப்பா இதே மாதிரி உங்கள் அப்பா அம்மா நினச்சி நீ பிறந்திருப்பியா நான் எத்தனை பேர் கேட்டிருக்கேன். ஆமாம், அவங்கனால பதில் சொல்ல முடியல. இதுக்கு காரணம் என்ன? இந்து மதத்தில் உள்ள ஒரு கட்டுத்திட்டங்கள் தான். இந்து மதம் என்பது மீண்டும் சொல்லி அற்புதமான ஒரு மதம்ங்க. அது புரிந்து கொள்ளப்படாத சில வந்தேரிகளால் சூழ்ச்சிகளால் தவறாக அது செய்யப்பட்டு விட்ட ஒரு அற்புதமான ஒரு மதம்ங்க. இஸ்லாம் அதன் அடிப்படையில் வரக்கூடிய சமயத்தை எல்லாம் அதை போட்டு வந்துடுறாங்க. இந்துக்கள் சில பேர் வெளியிலிருந்து வந்திருக்கலாம், இங்கு இந்தியர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எல்லோரும் அப்படி கிடையாது. ஊடுருவக்காரர்களால் தான் இஸ்லாமியர்கள் இங்கே இந்தியாவில் இருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு வார்த்தை, ஒரு கொடூரமான ஒரு வார்த்தை. ஆமாம், ஒரு உள்துறை அமைச்சர் இந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக பேசுகிறார். இவரெல்லாம் ராஜினாமா செய்ய வேண்டும், இந்திய உள்துறை அமைச்சகத்திலிருந்து வெளியேற வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும். ஆமாம், உண்மையிலேயே உங்களுக்கு உங்கள் மதத்தின் மீது இந்து மதத்தின் மீது அற்புதமான ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை நான் வளர்த்து எடுக்கணும்னா பல சட்ட திட்டம் நீங்களே எப்படிதான் அதை கொண்டு வாங்க. இது பிரம்மச்சரியம் கூடாது, மற்றபடி எல்லோரும் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஆமாம், உங்களுடைய பாஜக 2-3 பேர் பேசுகிறாங்க. இந்த மதுரையோட ஒருத்தர் நபர் பேச நிறைய குழந்தையை பெற்றுங்க. அவன் குழந்தையை பெற்றுக்குங்க, யார் வேணாங்கடா, புரியுதா? இங்கே யார் கழுத்தை பிடிச்சாங்களா காலை நெரிச்சாங்களா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்குள் ஏற்பட்ட தவறான விளக்கங்கள் அடிப்படையில் பல நபர்கள் இஸ்லாமியர்கள் இங்கு உள்ளவர்கள் மாறி இருக்கிறார்கள். அதை அமித்ஷா புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று மட்டும் உறுதி என்ன, இந்த ஒரு விஷயங்கள் அடிப்படை உலக அளவுக்கு, இந்தியாவை விட்டுருங்க அப்புறம் பார்த்துக்கலாம், உலக அளவுக்கு இஸ்லாத்தை யாராலும் அழித்து விட முடியாது. ஆமாம், ஆடுகளைப் போல எறும்புகளைப் போல அவர்கள் பரவிக்கொண்டே இருப்பார்கள். காரணம் என்ன? இந்த 2 பாயிண்ட் தான். ஏன்னா அந்த மதத்தில் பிரம்மச்சரியம் கிடையாது, சந்நியாசம் கிடையாது. ஒரு நபர் 4 மனைவி வரை கட்டி கொள்ளலாம், வச்சுக்கலாம் முடியாது. வச்சுக்கிறது பேர் வப்பாட்டி, கட்டிக்கிறதுக்கு பேர் சட்டப்படி வந்துடணும். குழந்தைகள் நிறைய பெறுங்கள். ஏன்னா நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. ஆமாம், கல்யாணம் செய்துவது என்னுடைய ஒரு கடமை. குழந்தை நிறைய பெறுங்கள், நான் இறைவன் முன்னால் உங்களை புகழ்ந்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஒரு தாட்டு தான் காரணமோடைய அமித்ஷா சொல்ற மாதிரி ஊடுருவலாம் கிடையாது. ஊடுருவல்னா நீங்க தான் ஊடுருவர். ஆர்எஸ்எஸ் கும்பல், பாஜக கும்பல், மதவாத கும்பல், நீங்க தான் இந்தியாவுக்குள்ள நுழைந்தவர்கள். உங்களுடைய ஒரு முகத்திரைகள் கிழிக்கப்படும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.